படம் எல்லாம் வந்துட்டு பாக்குறது யாருமே இங்க கிடையாது. அவரை பார்த்தா போதும் தான் எல்லாரும் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி துணிவு, ஸோ துணிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தலை படம் கொடுத்துருக்காரு. என்ன ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னா, இந்த ரேஸ்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல இருக்கிற மரியாதை, இந்தியாவுக்கு அவர் சேர்த்த பெருமை, எல்லாருக்குமே அவர் மேல ஒரு ஃபேன் பாயா இல்லாம ஒரு மூணாவது மனுஷன் கூட அவர் மேல ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை சொல்லுதுன்னு தெரியல. இப்போ எனக்கு 2 வருஷம் கழிச்சு தலையை பார்க்க போறோம் படத்துல. என்ன பண்ண போறேன், தலை தான் உயிரி. பசங்களாம் வெறித்தனமா தலை ஃபேன்ஸு. அதுக்கோசம் சந்தோஷம் தான் ப்ரோ, வார்த்தையே வரல. வேற லெவல், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். தலையை பார்த்தாலே தலை தரிசனம் தான். தலை தரிசனத்துக்காக வெயிட்டிங். கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இல்லைனாலும் நாங்கள் ஓட வச்சிருவோம். தலை படத்துக்காக ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். எப்போ ஷோ ஆரம்பிக்கணும் ரொம்ப காத்துன்னு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நாங்கள் ½ hour குள்ள போவோம். போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு சொல்றோம். செலிப்ரேஷன் ரொம்ப ஹெவியாவே இருக்கும் இங்க. உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, 9 மணிக்கு நான் வேலைக்கு போனேன். ஆனால் இன்னைக்கு நான் லீவு. ஓப்பனா சொல்றேன், என்னால வர முடியாது. நல்லா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சொன்னா வேலைக்கு விடுவேன். என்ன வேலை ரிசர்ச் பண்ண வேலைக்கு போயிடுறாரு. தலையை பாருங்க, தலையை பாருங்க. 2 வருஷம் கண்டிப்பா கழிச்சு வராரு. மெண்டல் பச்சை சுத்திட்டு ஆமா, அது ஒன்றும் கவலை இல்லை. தலை படம் பார்க்கணும், அதுதான் ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், தலையை பார்த்தா போதும். ஸ்டோரி அது எதுவும் அந்த மாதிரி எதுவுமே வேணாம் ப்ரோ. எங்களுக்கு அவரை பார்த்தா போதும், அவ்வளவுதான். எப்படி இருக்கும், கதை நல்லா இருக்குமா, பாட்டு நல்லா இருக்குமா, ஹீரோயிக்கா இருக்குமா, அப்புறம் பார்த்தா போதும். ஸ்க்ரீன்ல அவர் ஸ்க்ரீன்ல சும்மா பார்த்தாலே போதும், எங்களுக்கு சந்தோஷம். ஸோ அதுக்காக மட்டும் தான் வரும். இனி எத்தனை படம் நடிப்பாருன்னு தெரியல. எத்தனை படம் நடிச்சாலும் இதே வரவேற்பும் இதே அனுபவம் அவர் மேல என்னைக்கு வரும். என்ஜாய் பண்ணிட்டு போன வருஷத்துக்கு ஒரு தட்டி தான் படம் வராது. அது மாசம் வருது. எது இருந்தாலும் மாசம் தான் வரும். எதுவுமே இல்லை. தலை நாளே உயிர் தான். அதுதான் ப்ரோ. சாரி ப்ரோ, பத்மபூஷன் அஜித் சார். தலையை பார்க்க வந்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கேட்க கூடாது. எப்படியோ வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இதாயிர போறேன். எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு மட்டும் 3 ஷோ புக் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரோகிணி, செகண்ட் ஷோ முருகன், 3வது ஷோ வந்து வெற்றி. என்ன ப்ரோ டிஃபரெண்ட்? அவ்வளவுதான் ப்ரோ. நாங்க இன்னைக்கு வந்து இந்த டே வந்து பிளாஸ்ட் பண்ணணும். அதான் எங்களோட தலை ஃபேனா நாங்க பண்றது. எங்களுக்கு அதான் சாட்டிஸ்பேக்ஷன்.